Hi friends, this is Pandiraj from Stock Dominator. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ். ஃபார் த பிகினருக்கு வந்து ட்ரேடிங் இண்டிகேட்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் டெக்னிக்கலில் ட்ரேடிங் இண்டிகேட்டர் வந்து நம்ம கம்பல்சரியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன பேசிக் ட்ரேடிங் இண்டிகேட்டர் இருக்குது, அதோடைய பர்பஸஸ் என்ன நம்மன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் இஸ் MACD. MACDனா மூவிங் ஆவரேஜ் கன்வர்சன்ஸ் டைவர்ஜன்ஸ் சொல்லுவாங்க. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பை அண்ட் செல் சிக்னல்ஸ். பேசிக்காக பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் இந்த சிக்னல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்க்க போகிற இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா RSI, ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இது நம்ம வந்து ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு, ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் பாட் ஆயிடுச்சா இல்லை ஓவர் சோல்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ். மூணாவதாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பொலிஞ்சர் பேண்ட்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுடைய வால்டிலிட்டி, மார்க்கெட்டோடைய வால்டிலிட்டியை செக் பண்ணுறதுக்கு, லெவல்ஸை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 9 EMA, அதாவது EMAனா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. 9ன்றது அந்த டேஸ் கணக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 21 EMA. 21 EMA வந்து என்ட்ரி எக்ஸிட்டுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 50 EMA. 50 EMA எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 200 EMA. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா VWAPன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டருக்கு பேர் VWAP, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ADX, ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ். இது வந்து நம்ம மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரென்த்தை, அதாவது வீக்காக இருக்கா ஸ்ட்ரென்த்தாக இருக்கா, ட்ரெண்டு வந்து வீக்காக இருக்கா இல்லை ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு செக் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர். ஸோ இதுதான் பேசிக்ஸாக நம்ம வந்து ஒரு பிகினருக்கு கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ். இது நம்ம ஸ்டாக் டாமினேட்டர் கிளாஸஸில் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பிகினருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.